ஆண்டவரோடு நீங்கள் இல்லாத போது செய்யக்கூடாதவைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நான் செய்தி கொடுக்க போகிறேன். கவனிங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரெண்டு விதமான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு விதமான காரியம். ஒன்று, ஆண்டவரே அவங்க கூட இல்லாத ஒரு சில கிறிஸ்தவர்கள். அவங்க கூட யாரும் இல்லை, அவங்க கூட ஆண்டவரே இல்லை, அவங்க கூட ஆண்டவர் இல்லை. இது ரொம்ப டேஞ்சர். ஆனால் வெகு சீக்கிரமாய் வெகு சுலபத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை விட்டுட்டு ஆண்டவர் போக மாட்டார். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. போட்டிருக்கிற அஸ்திவாரத்தின் மேல இன்னொருத்தர் அஸ்திவாரம் போடுறதுக்கு நான் விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் நம்மை விட்டு போக மாட்டார், அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டார். ஆனால் எப்ப போவார்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். அப்படின்னா ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்டு 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 திரும்ப திரும்ப ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவருடைய மனசை கஷ்டப்படுத்தி உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கடைசியில் அவர் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போவார். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனோட கூட இல்லை அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வெரி டேஞ்சர். அவங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனோடு கூட இருக்கும்போது அந்த முடிகள் எடுக்கப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் அவன் எந்திரிக்கிறான் பாருங்களேன். எந்திரிச்ச உடனே அவனுடைய உடம்புல கட்டப்பட்டிருக்கிற கயிறுகள் அறுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மிகப்பெரிய பலசாலியா அவன் நின்றுட்டு இருக்கிறான். ஆனா எப்போ அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வெளியே போனாரோ அதுவரையிலையும் 1000 பேர் அவனை ஜெயிக்க முடியல. 1000 பேரை ஜெயிச்சிட்டான். ஒரே ஒரு நபர் 300 நரிகளை பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு பலம் இருந்துச்சு. எல்லாத்தையும் அவன் பெரிய வெற்றியா இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை விட்டு போனதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, ஒரு கோழையாய் மாற்றப்பட்டான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ ஆண்டவர் ஒரு மனுஷனோட இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால உங்களுடைய ஜெபத்துல நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, இதற்காக கண்டிப்பா ஜெபிங்க. ஆண்டவரே என்னை விட்டு மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுட்டு போகாதீங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் மிக முக்கியமானது. நீங்கள் இன்னும் ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் இப்போ அவனை விட்டு போயிடுவாரு. அவனை விட்டு போனதுக்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, எந்த ஊர்ல சூனியக்காரிங்க வேண்டாம் அப்படின்னு அழிச்சாரோ அந்த சூனியக்காரிய தேடி சவுல் ராஜா போனாராம். கொடுமை. இவன் தான் அது வேண்டாம், இது நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு நின்னவன் அவனே போய் அவங்களுக்கு முன்னாடி கை கட்டுற ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. காரணம் என்னன்னா ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டாரு. ஸோ ஆண்டவர் நம்மை விட்டு போகிறது ஒரு கொடுமையான அனுபவம். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட இல்லாதது. பொதுவாக ஆண்டவர் நம்ம விட்டு விலக மாட்டார், உண்மைதான். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, திருச்சபைக்கு சரியாக வர்றதில்லை, பழையது போல ஆண்டவரோட நெருக்கம் இல்லை, ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை விட்டு தூரத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பொதுவாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க உடம்பு ரொம்ப சிக்கா இருக்கும்போது, இந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறக்கும் போது குறை மாதத்தில் பிறக்கும் பாருங்க. குழந்தை ரொம்ப சீக்கிரமா ஒரு 6 மாசம் 7 மாசத்துல பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் எங்க கொண்டு வைப்பாங்க அப்படின்னா இன்குபேட்டர் கொண்டு போய் வைப்பாங்க. தனியாக அதுக்கென்று ஒன்றை வைத்து அதற்காக ஒரு லைட்டை போட்டு அந்த குழந்தையை அங்கே கொண்டு வைக்கிறாங்க. ஏன் அந்த குழந்தையை அங்கே கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்காது. ஸோ ஊர்ல நம்ம வெளியில இருக்கிற கிருமிகள் பிள்ளை மேல தொட்டு அந்த பிள்ளைக்கு அதனால பாதிப்பு வரக்கூடாது என்கிறதுக்காக தான் அதுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க. மற்ற மாதிரி தாயினுடைய கைதான் அந்த குழந்தைக்கு சேஃப்டி. அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரோட நீங்க இல்லை அப்படின்னா, உங்களுக்கு சரியான ஜெப வாழ்க்கை இல்லை அப்படின்னா, உங்களுக்கு சரியான ஆண்டவரோட உள்ள ஐக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லை அப்படின்னா ஆண்டவரோட நீங்க இல்லாத அந்த நேரத்தில் நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க கொடுக்கிற பணம் சில நேரத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். நான் ஆயிரக்கணக்கான பேர் என்னிடத்துல கால் பண்ணியிருக்கிறாங்க, பாஸ்டர் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அன்னைக்கு மனசுல நினைச்சிட்டே போனேன், இந்த காரியத்தை செய்யலாமா அப்படின்னு நினைச்சிட்டே போனேன். ஆனா நினைச்சிட்டு போகும்போது கர்த்தர் பாஸ்டர் மூலமா எனக்காகவே கர்த்தர் பேசினாரு. உடனே கர்த்தர் பேசிட்டார் அப்படின்னு நினைச்சு நான் செஞ்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன் பாஸ்டர். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை பொய்யா? ஆண்டவர் பொய் சொன்னாரா? கர்த்தர் சொன்னாருன்னு தானே நான் செஞ்சேன் அப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவரோட நீங்க இல்லாத போது உங்களுக்கு வருகிற தீர்க்க தரிசனம் கூட அது உங்களுக்குரியதா இருக்காது. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரோட நீங்க இல்லாம ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நேரம் வருது அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனத்தை கூட நீங்க நம்பிட முடியாது, நம்பி நீங்க எதையும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க ஆண்டவரோட இல்ல,
நீங்க ஆண்டவரோட இல்லை. ஸோ ஆண்டவரோட இல்லாத அந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தை வந்து நடக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஆண்டவரோட இல்லாதவர்கள் வந்து மிக கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு 3 காரியத்தை குறித்து இன்றைக்கு நான் வந்து உங்களோடு பேச போகிறேன். முதலாவதாக நம்பர் 1 வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையிலே வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வணைந்து கொண்டு ராம் முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுவதும் பேசாமல் இருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியிலிருந்து எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைக்கால்களையும் பிடித்து தாழ்பாளுடைய பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்கிறது இந்த சிம்சோன் வந்து ஆண்டவராலே வேறு பிரிக்கப்பட்டவன். கவனிக்கிறீங்களா? இவன் ஒரு நசரேய விரதம் உள்ளவன். இவன் வந்து கல்யாணமே பண்ணிக்க கூடாது. ஆண்டவர் அதற்காகவே இவனை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் அவனை பிரித்து எடுத்துட்டார். இவன் அதற்காகவே அழைக்கப்பட்டவன். பொதுவாக வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவன் திருமணம் பண்ணக்கூடாத ஒருவனாக இருக்கிறதுனால அவனுக்கு வாழ வேண்டிய சகல கிருபையும் கண்டிப்பா ஆண்டவர் அவனுக்கு தந்திருப்பாரு. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அங்க போயிட்டான். இப்போ அந்த ஜனங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து இவன் இங்க காசாவுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு ராத்திரி முழுக்க அவனுக்காக பதிவிருந்து காலையில எப்படினாலும் இவன் வீட்டை விட்டு வெளியே வருவான். வெளியே வரும்போது இவனை பிடிச்சி இவனை கொன்றணும்னு அந்த நாட்டினுடைய ராஜாவும் ஜனங்களும் நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் அதற்கு அங்கங்கே பதிவிருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்டணத்தினுடைய எல்லா வாசல்களையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவன் வந்து பட்டணத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவன் உடனே தெரிஞ்சிட்டான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா இரவில் அவன் எழும்பி அந்த பட்டணத்தினுடைய வாசலை நிலை காலோட சேர்ந்து தன்னுடைய கையினாலே பேர்த்து தோளின் மேல வச்சு எங்க போனானமா? மலைக்கு நடந்து போனான். நன்றாய் கவனிங்க. இவன் பாவம் செஞ்சுட்டு வரான். இவன் அசுத்த வாழ்க்கையில இருந்துட்டு வரான். இவன் ஆண்டவரோட இவன் சுத்தமா இல்லை. ஆனா ஆண்டவர் இவனோட இருக்கிறாரு. ஆண்டவரோட அவன் இல்லை. இவன் ஒரு பெரிய தீமை செய்து கொண்டு வருகிறான். ஆனா தீமை செய்து கொண்டு பாவத்தை செஞ்சுட்டு அவன் வரும்போது அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி தோல்வி இல்லை. அவன் எதை பார்க்கறான்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கறான். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரோடு கூட நீங்க இல்லாம வர்ற வெற்றியில ஒரு நாளும் சந்தோஷப்படாதீங்க. ஹலோ, ஆண்டவரோட நீங்க இல்லாத போது உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற தோல்விக்காக சந்தோஷப்படுங்க. ஆண்டவரோட நான் இல்ல பாஸ்டர், நான் சரியா ஜெபம் பண்றது இல்ல, நான் சரியா வேதம் வாசிக்கிறது இல்ல. ஓகே, ஆண்டவர் ஒரு பெரிய தோல்வியை கொடுத்தாரு, அதனாலதான் கர்த்தர் என்ன அடிச்சாரு, அதனாலதான் இந்த இடத்துல நான் நஷ்டமாயிட்டேன், அதனாலதான் இந்த படத்துல எனக்கு என்னை விட்டு இந்த பணம் போயிடுச்சு அப்படின்னு ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தரோட நீங்க இல்லாத போது உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வருது அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க உடனே என்ன தண்டிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உங்க கூட இல்ல, அதனால தான் இவ்வளவு நஷ்டம். நான் உங்க கூட இல்ல, அதனால தான் இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. நான் உங்க கூட இல்ல, அதனால தான் இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க. சந்தோஷப்படுங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட நீங்கள் கர்த்தரோடு கூட இல்லாம உங்களுக்கு நிறைய வெற்றி வரும்போது அந்த வெற்றியில ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம நிறைய ஜெபிக்கிறது இல்லை. ஏன் ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னா எல்லாம் நல்லா தானே நடந்துட்டு இருக்குது, எல்லாம் ஜெயமா தானே நடந்துட்டு இருக்குது. நான் போன காரியம் எனக்கு கிடைச்சிச்சு இல்ல, நான் போன காரியம் எனக்கு வாக்கியம் பண்ணிருச்சு இல்ல, அவ்வளவுதான். நம்ம ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாம இருந்தாலும் பைபிள் வாசிச்சாலும் இல்லைனாலும் பரிசுத்தமா வாழ்ந்தாலும் இல்லைனாலும் நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இதை குறித்து சாட்சி சொல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லை. நிறைய பேர் அப்படிதான், ஆண்டவரோட இல்ல, ஜெபம் சுத்தமா இல்ல, ஆண்டவரை நெருங்கல்ல. ஆனா அற்புதம் நடக்கும்போது என்ன பண்றாங்கன்னா சர்ச்சில் சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு இல்லாத நீங்கள் ஆண்டவரோடு இல்லாம வர்ற வெற்றியில சந்தோஷப்படாதீங்க. அந்த வெற்றி ரொம்ப நாள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து.
அது மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கு திருச்சபையில் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் உங்களோட இல்லாத போது எனக்கு வெற்றி வர வேணாம் ஆண்டவரே, எனக்கு வெற்றி வர வேணாம் ஆண்டவரே, நான் உங்களோட இல்ல எனக்கு வெற்றி வேணாம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் மிகுந்த இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். இது மட்டுமல்ல, வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். வேகமாய் வாசிங்கள். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே நான் என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவளாய் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஹலோ, நன்றாக கவனிங்கள். இந்த இடத்துல ஒரு நாள்ல ஆபிரகாம் யார் அப்படின்னா, சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் தன்னுடைய சகோதரனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரையுமே யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போய் அந்த ராஜாவை முறியடித்து அந்த பட்டணத்தையே கொண்டு வந்துட்டான். உடனே சோதோமனுடைய ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எங்களுக்கு கொடுத்துட்ட, நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க, அதனால ஜனங்களை எனக்கு கொடுத்துருங்க, இந்த பொருட்களை எல்லாம் நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தெரியுமா? நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று சொல்லாதபடிக்கு நீ செருப்புல போற ஒரு வார் கூட நான் எடுக்க மாட்டாயா, உன்னுடையது எதுவுமே எனக்கு வேண்டாம். இது எப்ப தெரியுமா? இது ஆண்டவரோட நடந்து ஆண்டவரோட பேசி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஆனா எகிப்துக்குள்ள இவங்க என்ட்ராகும் போது இவன் ஆண்டவரோட இல்ல, விசுவாசம் இவனுக்கு குறைஞ்சு போயிருச்சு, ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போயிருச்சு. இப்போ அவனுடைய மனைவி அழகா இருக்கிறத பார்த்து கர்த்தர் தானே எனக்கு இணைச்சாரு, ஆண்டவர் தானே எனக்கு கொடுத்தாரு, கண்டிப்பா ஆண்டவர் என்ன போஷிப்பார் அப்படின்ற நம்பிக்கை கூட அவனுக்குள்ள இல்ல. என்ன சொல்றான் தெரியுமா? மனைவியை பார்த்து, நீ ரொம்ப அழகா இருக்க, அவனை பார்த்து உன்னை வந்து உயிரோட வச்சு என்ன கொண்டுருவாங்க, அதனால என் மனைவின்னு சொல்லாத, நீ சகோதரின்னு சொல்லு. அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க. அதன் நிமித்தம் அந்த நாட்டினுடைய ராஜா அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாராம். ஆடு மாடு கழுதை வேலைக்காரங்க. நான் நம்புறேன், ஆண்டவரோட இல்லாத போது வருகிற ஆசீர்வாதத்துல ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சந்தோஷப்பட்டவே கூடாது. ஜெபிக்காம கிடைக்கிற ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படக்கூடாது. ஐயோ இல்லாண்டவரே. ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு பெத்தேலை விட்டு இப்பொழுது கடந்து போயிட்டாங்க. அங்க போன உடனே வேதம் சொல்லுது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு அவங்க வந்து அங்க பெரிய ஆளா மாறிட்டாங்க. தன்னுடைய தேசத்தை விட்டு போனதே தப்பு. அதுவும் அந்நிய தேசத்தோட, கண்டிப்பா அந்நிய ஜனங்களோட அவங்க வந்து சம்பந்தம் கலவே கூடாது. ஆனா இவங்களுடைய பின்மாற்றம் ஆண்டவரோட இல்லாததுனால இந்த அம்மா அந்த தேசத்துக்கு போனது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கூட வச்சிட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தப்புன்னு தெரியல, ஆண்டவரோட இருக்குது அந்த விளைவே தெரியல. ஆனா அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நிலைச்சிச்சா அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் நிலைக்கல. தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அந்த இடத்துல மரணத்திற்காக கொடுத்துட்டாங்க, சாக கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரத்தில் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. பிரதர், எல்லாத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுதான். சிஸ்டர், எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுதான். ஆனா சமீப காலமாய் கொஞ்ச காலமா நீங்க ஜெபிக்கிறதே இல்லை, நீங்க ஆண்டவரோட பிரியமா இல்ல. ஆனா எல்லாமே உங்களுக்கு சக்சஸா நடக்குது, ஒரு குறைவும் உங்களுக்கு இல்ல. பணத்தை கரெக்டா கட்டிடுறீங்க, சம்பளம் கரெக்டா வந்துருது, சாப்பாடு கரெக்டா ஆயிருது, பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்க, எல்லாமே கரெக்டா இருக்கிறீங்க. ஆனா பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் இல்லாத வருகிற ஆசீர்வாதம் திடீர்னு நமக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும், ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆண்டவரோட இல்லாத போது ஆசீர்வாதங்கள் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, லிட்டரலா நீங்க அழணும். அந்த ஆசீர்வாதம் உங்க கையில் கிடைக்கும் போது பெருமை பாராட்டக்கூடாது. நான் என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் இன்னைக்கு செய்றார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நான் உங்களோட இல்லப்பா, நீங்க நினைக்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணலப்பா, பரிசுத்தமா வாழலப்பா, ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உயர்வை கொடுக்கறதுக்கு நான் தகுதி உள்ளவனே இல்லப்பான்னு சொல்லி நீங்க ஒருவேளை மனம் வருந்தி அழுவீர்களே, ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரோட இல்லாத போது வருகிற ஆசீர்வாதத்துல சந்தோஷப்படாதீங்க, உயர்வுல சந்தோஷப்படாதீங்க, அது உங்களுக்கு தீமையை கொண்டு வந்து விடும். ஆமென். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாதி வழியில போறாரு,
தூதன் சந்திக்கிறாரு. நீ பொழுது விடுகிறது, என்ன விட்டுரு அப்படின்றாரு. இல்ல இல்ல, நான் உங்களை விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. ஆனா இவனுடைய கையில என்ன ஆசீர்வாதத்துக்கு குறைவு? அவன் சொல்றான், நான் வந்து ஒரு கோலும் கையுமா இந்த ஊர்ல வந்தேன், ஆனா கர்த்தர் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனா என்ன மாத்திருக்காரு. ஆடு கிடைச்சு, மாடு கிடைச்சிருச்சு, வேலைக்காரங்க கிடைச்சாங்க, வேலைக்காரங்க, எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இவன் வந்து இப்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றான். ஏன் அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து கிளம்பி அவன் பெத்தேலுக்கு வரும்போது ஆண்டவர் பெத்தேல் அவனோட பேசுறாரு, அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, கர்த்தரிடத்தில் சமூகத்தில் அவன் தீர்மானத்தை எடுக்கிறான். ஆனா தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் போய் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டானோ இல்லையோ, ஜபத்தை மறந்தான், ஆண்டவரை மறந்தான், தரிசனத்தை மறந்தான், சொப்பனத்தை மறந்தான், எல்லாத்தையும் மறந்தான். ஆனா எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிற்பாடும் 10 முறை அவனுடைய மாமனார் தன்னுடைய சம்பளத்தை ஏமாத்துறதுக்கு பிற்பாடும், களவாய் போனதெல்லாம் இவனுடைய மாமனாருக்கு திருப்பி கொடுத்ததுக்கு பிறகும் திரும்பி வரும்போது அவன் கையில மிச்சம் இருந்துச்சு. அப்பதான் அவனுடைய மாமனாரை பார்த்து சொல்றான், என்னை இவ்வளவு தூரம் நீங்க நடத்தியும் இன்னைக்கும் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா நான் இல்லைங்க, என்னுடைய அப்பாவுடைய தேவன் என்ன சுகமாய் காத்திருக்கிறார். அதுக்கு தான் ஜெபம் பண்றான். சரி, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நான் ஆண்டவரோட இல்லாத போது எனக்கு கிடைச்சது, இந்த ஆசீர்வாதத்தின் பேர்ல நான் சந்தோஷப்படலப்பா, இப்ப நான் உங்க சமூகத்துல இருக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதியும். எனக்கு ஒண்ணு தெரியும், என்னுடைய சுயமாய், என்னுடைய சுய பலத்துல, என்னுடைய ஞானத்துல நான் சம்பாதிச்சது கடைசி வரைக்கும் நிக்காதுப்பா. ஆனா நான் ஜெபம் பண்ணி நீங்க ₹1 கொடுத்தா கூட அந்த ₹1 எனக்கு கோடி ரூபாவுக்கு சமமாய் மாறும் என்று அந்த மனுஷன் அறிந்திருந்ததுனாலதான் முழங்கால் படிட்டு நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று நான் கதறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பிரயாசத்துல, உங்க ஓட்டத்துல, உங்க முயற்சியில 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கும் நீங்க ஆண்டவரிடத்துல இருந்து நீங்க கர்த்தரோட இருந்து பெற்றுக்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமோதிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு முதல் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்களோட நான் இல்லாம வர்ற வெற்றியில நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க, சந்தோஷப்படவே மாட்டேன் ஆண்டவரே, சந்தோஷப்படவே மாட்டேன் ஆண்டவரே. நான் ஒருவேளை நல்லா ஜெபம் பண்ணிட்டு பல மணி நேரங்கள் திருப்தியா ஜெபம் பண்ணிட்டு ஒரு பிரசங்கத்தை பண்ணி அந்த பிரசங்கத்தினால ஆண்டவர் நிறைய பேரை தொட்டு, ஆண்டவர் என்னோட பேசினார் பாஸ்டர், ஆண்டவர் நீங்க என்னோட பேசினார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா, சே பரவாயில்ல ஆண்டவரே, என் ஜெபத்தெல்லாம் கேட்டீங்க ஆண்டவரே, என் கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுல ஒரு பெரிய சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ஆனா அன்னைக்கு சரியா ஜெபிக்க முடியல, அன்னைக்கு சரியா தியானிக்கவும் முடியல, சரியா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார முடியல. ஆனா அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த மீட்டிங் ஒரு மிகப்பெரிய வெற்றி. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நீ நல்லா இருந்துச்சு, நீ ஆண்டவர் என் கூட பேசினாரு. ஆனா இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஒரு சிங்கிள் டே கூட அப்படி நான் ஜெபிக்காமல் ஆயத்தமாகாமல் போய் நின்று பிரசங்கம் பண்ணி ஏதாவது ஒரு வெற்றின்னு ஒருத்தர் சொல்லும் போது அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட அந்த மனுஷனிடத்துலையும் ஆமான்னு சொன்னதும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அந்த மீட்டிங் முடிக்கும் போது என்ன எழுதிருக்கேன்னா, இன்னைக்கு நான் திருப்தியா ஜெபிக்கலப்பா, இன்னைக்கு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து தியானிக்கலப்பா, ஆனாலும் என் மேல கிருபை வச்சு இந்த ஜனங்களை வெறுமையா அனுப்பக்கூடாதுன்னு இந்த ஜனங்களுக்கு நீங்க கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அதுல இருக்கிற 1% மதிப்பை கூட நான் எடுத்துக்க முடியாது. இந்த வெற்றியில நான் சந்தோஷப்படலப்பா, இந்த வெற்றியில நான் துக்கப்படுறேன், ஏன்னா நான் கெட்டவனா இருந்த போதும் நீங்க எனக்கு நல்லவங்களா இருந்தீங்களே அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பெருமைப்பட்டுறாதீங்க. நமக்கு சில நேரத்தில் எல்லாம் வெற்றியா நடக்கும்போது மற்றவங்களுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, கரெக்டாக சர்ச்சுக்கு வரேன்ல, கரெக்டாக தசமாக கொடுக்குறேன்ல, கரெக்டாக இருக்கேன்ல, இல்லை 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 இல்லை, ஹல்லேலூயா, நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க.